அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி. அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. என்னோட பதிவோட கௌரவம் உங்களுக்கு யாருக்கும் புரியலை. அப்போ அந்த அறிவுங்கிறது புத்திங்கிறது உங்களுக்கு யாருக்கும் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இல்லை என்னோட பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கும் அந்த அறிவுங்கிறது வேலை செய்யலை. பின் இந்த கமாண்டில் வாழ்க புகழ்றது வேண்டாம், திட்டுறது வேண்டாம், அது வேண்டாம். ஏன்னா நான் சொல்லக்கூடியது ஆண் பண்ணாலே நான் சொல்லக்கூடிய மந்திரம் அவன் குடும்பத்தில் பிரதிபலிச்சாலே போதும். அப்போ ஓம் ஹரி ஓம் இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லும் போது இது எல்லாரும் ஆண் பண்ணாலே அவங்க குடும்பமானது இந்த வெட்டவெளி அப்படிங்கிற ஒரு பந்தம் வந்துடுது. இப்போ இந்த புராண வரலாறு அடிப்படையில் மனிதர்கள் என்ன அறிஞ்சிருக்கிறாங்கன்னா கல்கி அவதாரம், கலியுகத்தில் கல்கி அவதாரம் வரும். கல்கி அவதாரம் விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம். அப்போ இந்த 10 அவதாரத்தில் ஒரு கதையை மட்டும் இப்ப எல்லா மக்களும் எதிர்பார்த்திருக்கிறாங்க. கல்கி அவதாரம் வரும். ஒரு அழிவில்லாத ஆட்சியாளன் நாஸ்டோடமஸ் கணிச்சாரு. எப்பா நாஸ்டோடமஸ் கணிச்சதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட வயசு உனக்கும் அந்த கல்கி அவதாரத்துக்கும் பொருந்துருது. அப்போ இந்த புராண வரலாறுல கல்கி அவதாரம் விஷ்ணுவோட ஒரு 10 அவதாரம் ஓவியம் மூலமா வரைஞ்ச ஒரு பாட புத்தகம் மூலமா படிக்கிறது. அப்போ விஷ்ணுவோட 10 அவதாரம் புராண வரலாறு பெறட்டும் போது ஒவ்வொரு கதைகளில் விஷ்ணு கல்கி அவதாரம் கலியுகத்தில் தோன்றப்படும். விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம். அப்ப 5வது அவதாரம் வாமன அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மாவேலி சக்கரவர்த்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நரசிம்ம அவதாரம் யோகா இப்ப வேல்டு யோகா அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடினாங்க. அப்ப சிவா வேல்டு யோகா தினம். அப்ப இந்த சிவா அப்போ ஒரு பாரத பூமியில ஒரு தனி மதத்தை சார்ந்ததா சிவா இல்ல. இந்த அண்டத்தில் ஒரு பொதுவான ஒரு பொருள் சிவா. சி விநாயகி வா சரஸ்வதி, 2 யானை தான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு யானையை வாங்கி பேர் வைக்கிறது தான் வித்தியாசம். மதங்கிறது என்னன்னா மனிதனோட ஒழுக்கத்துக்கு, இந்த உடல் ஆத்மா அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப இந்த பாரத தேசத்துல விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் வரும் கல்கி. சரி, அப்ப ராமர் அவதாரம் சீதா லட்சுமணர் ஆஞ்சநேயர். அப்போ ராமர் ஆலயம் இருந்த இடத்தில் பாபர் மசூதி கட்டப்பட்டது. சரி, பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க. சரி, அது நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு போகுது. இந்த இடம் ராமர் ஆலயத்துக்கு சொந்தமான இடமும் பாபர் மசூதிக்கு சொந்தமான இடமும். அப்ப இந்த புராண அடிப்படையில நீதிபதி என்ன சொல்றாரு? இந்த இடத்தில் ராமர் ஆலயம் தான் இருந்தது, அதனால் இது ராமர் ஆலயத்துக்கு சொந்தமானது. சரி, பாபர் மசூதி என்ன பொருள்? ராமர் ஆலயம் என்ன பொருள்? இந்த பாரதம் யார் உருவாக்கின கதை? மகாபாரத இதிகாசம் எல்லாரும் படிக்கிறாங்க. அப்ப இந்த மகாபாரத இதிகாசம் வடநாட்டில இருந்து இந்த தென்னாட்டுக்கு வரப்பட்டதோ இல்ல மகாபாரத இதிகாசம் வடநாட்டில் உருவாக்கப்பட்டதோ? ராமர் பிறந்தது அயோத்தி, ராமர் பிறந்தது நேபாளம். அப்ப ராமர் என்ற என்ன பொருள்? இந்த அண்டத்துக்கும் ராமாவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப ராமா என்பது இந்த பாரத பூமிக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இந்த அண்டத்துக்கே ராமா. அப்ப ராமானா என்ன பொருள்? சீதா இந்த அண்டத்துக்கே பொதுவான பொருள், அது தனி ஒரு மதத்தை சார்ந்தது அல்ல. சீதா ஒரு தனி மதத்தை சார்ந்தது அல்ல. இந்த பாரதம் இஸ்லாம், கிறிஸ்து, ஹிந்து, சிந்து நதி, இந்து தோற்றம். அப்ப விந்து வைஷ்ணவி மாதா, கட்ரா வைஷ்ணவி மாதா, வைஷ்ணவி விநாயகி பொதுவான பொருள் பாரதம். அப்போ உடல் ஆத்மா, உடல் என்பது ராமா,
சீதா, சதி சதி. இது அக்னியில இறங்கினா பார்வதிங்கிற கதாபாத்திரம் இல்லை. அப்போ காசி, காசி சுடுகாடு, மணிகர்ணி காட், மணிகர்ணி காட், பார்வதியோட முத்துகள் விழுந்த இடம். பொருள் என்ன? இந்த பொருள் விழுந்த இடம். அப்போ ஜலம் கங்கா, கங்காக்கு தான் விழுந்தது, அக்னிக்கு அல்ல. 63 படித்துறை காட், காசி நகரம். 63 படித்துறை என்பது 63 நாயன்மார் கதை, 63 விநாயகன்மார் கதை. உடல் ஆத்மா அழியக்கூடாது. ராம் ராம் சத்துகே, ராமா உடல், ஆத்மா சீதா, சதி தேவி. இது அக்னியில் இறங்கினா பத்தினின்னு நிரூபிக்க இறங்கிய போல துல்லியம். சீதா அக்னியில் இறங்கினால் இந்த பெண் இனம் வர்க்கம் இல்லை. அப்ப இது பெண் இனத்தை சார்ந்தது, பெண் இனத்தை சார்ந்தது, விநாயகி சார்ந்தது. விநாயகி யானை. அப்ப யானைக்கு மதம் இல்லை. அப்ப யானையிலிருந்து ஒரு தோற்றம் மனித இனம். இந்த பாரதம் விநாயகன், விநாயகி. அப்ப இந்த பாரத பூமியில விநாயகர் சதுர்த்தி, இந்த பாரத பூமியில எவ்வளவு சந்தோஷமா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க. ஆனா விநாயகர் சதுர்த்தி கடைசியில கொண்டாடி ஜலத்துல விடுதாங்க, ஜலத்துல விடுதாங்க. ஆனா அக்னியில இட்ட என்ன துல்லியம்? ஓ மாதாபிதா உலகம், மாதாபிதா உலகம், மாதா ரத்தம், உன் உடம்புல ஓடுற ரத்தம் உன் தாயோட, இது உன் பிதாவோட சதை, இது குரு. விநாயகி விநாயகன், சக்தி சிவன் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப இந்த தேகமானது அக்னியில் இரையாக கூடாது. காசி விஸ்வநாதர் சிவலிங்கம். அப்ப காசியில லட்சக்கணக்கான லிங்கம் புதைக்கப்பட்ட இடம். அப்ப இந்த காசி நகரத்துல என்ன நடக்கு? பூமாதேவிக்கு சமர்ப்பிச்சுட்டா இந்த வெளிச்சமானது பூமியிலிருந்து தோற்றப்படுது, அல்லாம மேலிருந்து கீழே இல்ல. அப்ப பூமிக்கும் அந்த உடலுக்கும் ஒரு வெளிச்சம். அப்ப இந்த வெளிச்சமானது அண்டத்துல கலக்கு, வெட்டவெளியில் கலக்கு. இந்த ஒளி மறுபடியும் தோற்றம், மறுபடி சரீரம் எடுக்கு. அப்ப இந்த அண்டத்துல ஒரு கருவானது ஒரு உருவம் எடுத்து மண்ணில மறையணும். ஒரு கரு தோற்றம் அது உருவமாகி இந்த மண்ணில சமர்ப்பிக்கணும். இதுதான் பரம்பொருள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பாரதத்துல இது அறியாம காரணத்துல எரிச்சு அஸ்தியை கொண்டு கங்கால கரைச்சி ராமேஸ்வரத்தை கொண்டு வந்து அஸ்தியை கரைச்சி ஒரு யாக வளர்த்து ஒரு பூஜை நடத்தினா உங்களுக்கு முக்தி மோட்சம்னு யாரு சொன்னது? யாக கதை பிரம்மாவுக்கும் தட்சனுக்கும் தான். பிரம்மஞான அறிந்தவன் தான் இந்த பாரத பூமியில பிராமணன். அது வாமன அவதாரம் என்ன, மாவேலி சக்கரவர்த்தி என்ன, அத்தி என்ன பொருள், வரதர் என்ன பொருள்? அப்பன் கஜேந்திர சோழன், மகன் ராஜேந்திர சோழன், அரி மாவேலி சக்கரவர்த்தி அப்பன், மகன் வாமன அவதாரம் அரி. அப்போ இந்த கல்கி அவதாரத்தை எதிர்பார்க்கும் போது இந்த பாரத பூமியில ராமர் ஆலயம் திறக்க போறாங்க. இன்னைய நாள் என்ன நாள் தெரியுமா? 31/12/2023. ஆனா இந்த பதிவு 1/1/2024. அப்ப இந்த பாரதத்துல இந்த ஒரு சத்தியம், இந்த மனித ஜென்மம் மண்ணில் மறைய போது தெரிஞ்சுக்கிடணும். உச்ச நீதிமன்ற நீதிபதியில இருந்து இந்த உயர் நீதிமன்றம் நீதிபதியில இருந்து அனைவரும் இந்த பாரதத்தில் தெரிஞ்சுக்கிடணும். அப்ப ராமர் ஆலயம் ஜனவரியில திறக்க போறாங்க இந்த பாரதத்தில், அயோத்தி. அப்ப ராமர் பிறந்தது இந்த அயோத்தியிலேயோ இல்ல இந்த நேபாளத்திலேயோ இல்ல இந்த லங்கையிலேயோ? லங்கை ராமரோட தோற்றம், சீதா தோற்றம் லங்கை, ராவணன் தோற்றம் லங்கை. சிவலிங்கம் என்ன பொருள், சீதா என்ன பொருள், ராமநாத சாமி என்ன பொருள், 12 ஜோதிர்லிங்கம் என்ன பொருள்? அப்ப கஜினி முகமது 17 முறை கொள்ளையடிக்க வந்தது ராமநாத சாமி கிட்ட, 18வது முறை கொள்ளையடிச்சு போனது ராமநாத சாமி கிட்ட, இந்த ராமேஸ்வரம். அப்ப லங்கை என்ன, ராமேஸ்வரம் என்ன, இந்த ராமநாடு என்ன? அப்ப ராமர் பிறந்தது இந்த நாடு, ராமநாடு. அப்ப ராமர் ஆலயம் இந்த பாரத பூமியில வேணும், சந்தோஷம்.
பாபர் மசூதி வேண்டாம். பாபர் மசூதி உருவாக்குறது இந்த ராமநாடு. பாபர் மசூதி உருவாக்குறது இந்த ராமநாடு. அதே பூமியில ராமராலை உருவாக்குறது இந்த ராமநாடு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது எல்லா மனிதர்களும் பார்த்து இல்ல. அப்ப ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு ஜீசஸ். இந்த ஜீசஸ் தான் கருவுல உருவாக்குறாரு. உருவாகி ஒரு சம்பாதியம் தேகம் என்பது மண்ணில மறையணும். மறுபடி தோற்றம், மறுபடி தோற்றம், மண்ணில மறையணும். இப்படி சம்பாதியம் இந்த இயற்கைக்கு, ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு. உனக்கு சூரிய உதயம் ஆகிறது ஃப்ரீ, இருட்டாகிறது ஃப்ரீ. ஆனா அது மூலமா சம்பாதியம் பண்றது எல்லாம் உண்மை, அது சத்தியம். நான் என்ன சொல்லி வர்றோம்னா, இந்த உடல் என்பது ராமா, சீதா. இந்த தேகம் என்பது இந்த பாரத பூமியில அழியக்கூடாது. கல்கி பகவான் வருவான் கலியுகத்தில். களி இந்த பொருள் தான், இது அழியக்கூடாது, காக்க வருவான். பாபர் மசூதி, சு வெளிச்சம், மதி இரவு. அவ இரவு பகல் ஒரு மனிதன் தேகம் உருவாக்கி இருக்கு. உனக்கு மதம் உருவாக்கி தந்தது இந்த பொருள். திருக்குரான், பகவத்கீதை, சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம், பைபிள், திருக்குறள், அனைத்து பொருளும் இது மூலமா படிக்கிற. இதுதான் உனக்கு மதம். உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னார்னா, ராமர் ஆலை இருந்த இடம் பாபர் மசூதி. ஆனா மீண்டும் ராமர் ஆலை இதான் நாட்டுக்கு தேவை. மனித உடல் எரிஞ்சி போனா கரிமேகம் இந்த அண்டத்தில் கலந்து காக்கா பிறவி. காக்கா மறைஞ்சிட்டுனா, காக்கா மறைகிறதை யாராட்டு பார்த்திருக்கீங்களா? காசியில் காகம் கத்தாது, மண்ணில மறைச்சிட்டா காகம் ஆகாது. ஆனா காசி நகரத்துல ஒரு நாளைக்கு எத்தனை ஜடலத்தை இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் காகமா ஆகுது. ஆனா காகம் மறைஞ்சிட்டா நாய் பிறவி. இதை காக்கிறவன் காலபைரவன். காலபைரவன் வடநாட்டுல இருந்து இங்க தென்னாட்டுக்கு வரல. தென்னாடு மதுரை சொக்கநாத. புரியுதா? பாரதம் அண்ணா ராமா என்ன பொருள்? சீதா என்ன பொருள்? ஒருவனுக்கு ஒருத்தி. இதுதான் பாரத கதை. ஆனா இந்த பாரதத்துல கலாச்சாரம் அயல்நாட்டு மாடல். அப்ப உங்களெல்லாம் கடல் கடல். பூமாதேவிக்கு இந்த பாதத்தை பதிக்கணும். இந்த பாரத பூமியில யாரும் பதிக்கல. செருப்பு, காரு, ஹெலிகாப்டர், பிளைனு. அப்போ தேகத்துக்கு சக்தி கிடைக்கிறது எப்படி? வாயு சக்தி. நீ உயிர் வாழ்றது இது மூலமா நினைச்சுக்கிட்டியா? கிடையாதப்பா, கிடையாது. நீ பூமியில காலை பதிச்சாத்தான் உன் உயிருக்கு சக்தி. நமச்சிவாய 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 நமச்சிவாய. தாயோட தொப்புள் கொடி அறுத்தது இல்லையா? அன்னையில இருந்து உனக்கு மந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கு. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சிவாய நம சிவாய நம போது, சிதம்பரம் போது. அப்ப வாழும் போது ஒரு மனிதனோட தேகம் வைகுண்டம் பதி. இந்த பதி திருப்பதி, கண்பதி, கண்பதி திருப்பதி. ஏழுமலையான் ராமானுஜது கொடுத்த ஆப்பம். இந்த பொருள் வெளிச்சத்துக்கு முகம் கிடையாது. இதை உருவாக்கி மண்ணில் மறையணும். மறுபடி கரு, மறுபடியும் தோன்றி நல்ல ஆளாகி சொந்த பந்தத்தெல்லாம் உருவாக்கி எல்லாரும் மண்ணில் மறைஞ்சிடணும். ஆனா இந்த உடல் என்பது அழிஞ்சு போனா இந்த பொருள் அழிஞ்சு போகும், புத்தி எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா மற்றுள்ளவங்க என்ன செய்யறாங்களோ அதே போலதானே இது செய்யணும். மூத்த குழந்தை இந்த பாரதம் என்னுடையது. நான் 50,000 ஆண்டாச்சு, 5 லட்சம் ஆண்டாச்சு, 5 கோடி ஆண்டாச்சு. சரி, நீ என்னவாகிற? 1500 ஆண்டு இஸ்லாம் மதம் தோன்றப்பட்டதுங்கிற. அவங்க என்ன செய்யறாங்க? 2000 ஆண்டு கிறிஸ்து மதம் தோன்றப்பட்டதுன்னு பெருமையா சொல்லிக்கிடுது. எங்க மதம் தான் முதல் மதம், நாங்கெல்லாம் இந்துக்கள். அப்ப இந்துக்களோட விந்து என்ன ஆகுது? விந்துனா ஒரு சரீரம், சக்தி, தண்டாயுதம். வெளிச்சத்துக்கு ஒரு தண்டாயுதம். இது என்னவாகுது? நீ முதலில் தோன்றியவன், மூத்த மகன் என்னவாகிற? உனக்கு பின்னாடி வந்த குழந்தைகள் என்னவாகுது? 1500 ஆண்டு இஸ்லாம் மதங்கிற. அவங்க என்ன சொல்றாங்க? அராம் கோ, அராம் கோ. அது யாரோட அரசு?
ராமா உடல், சீதா பத்தினி. அல்லாத தண்டனை பத்தியா அரபி நாட்டுல? அது ராமா சீதாவோட தண்டனை தான். ஆனா நீங்க வாழும் போது இதை அறிஞ்சுக்கிடலன்னா உடம்பை எரிஞ்சிட்டா காக்கா பிறவி, நாய் பிறவி, பன்றி பிறவி. இதை காக்கிறதுக்கு கல்வி பகவான் வருவான். ஆனா நீங்க எல்லாம் அழிச்சுக்கிட்டு வந்தா இந்த பத்தினி தாய் அக்கினியில் இறையாங்கன்னா என் தாய்க்கு என்ன பேரு? என் தாய்க்கு என்ன பேரு? தாய்க்கு தலைவலி தீர்ப்பதற்கு புளிப்பால் எடுக்க போன ஐயப்பனுக்கு தான் தெரியும். இந்த தாயை எரிக்கிறானோ, இந்த தாயை எரிக்கிறானோ சண்டால பாவியோ, இந்த தாயை எரிக்கிறானோ சண்டால பாவியோ. சைவம் வைணவம், சைவம் என்ன வைணவம் என்ன இந்த பாரதத்தில் தெரியல. அதுதான் தவறு. அப்ப ராமர் ஆலயம் வேணுமா? கல்கி பகவான் என்ன சொல்றாரு? இது பாரதத்துக்கு வேணுமா? சனாதன தர்மம் கர்ணனிடமிருந்து கிருஷ்ணர் வாங்கினாரு. கர்ணா உன் தர்மத்தை கொடு. மாறுவேடத்துல வாங்கினார் இல்லையே தர்மம். அந்த தர்மம் என்ன பொருள்? சனாதன தர்மம். இது அழியக்கூடாது அப்படிங்கிற தர்மம். மண்ணில் மறைஞ்சாத்தான் மறுபடியும் அந்த ரதம் சரீரம் அர்ஜுனன், கர்ணன், பரமாத்மா இருக்காரா இருப்பாத பூமியில சமர்ப்பிக்கணும். ராமா உடல், அல்லாஹ் அல்லாஹ் அஸ்தம் இருட்டு, அக்பர் வெளிச்சம். அப்ப ஏக இறைவன் இருட்டு. அதுதானே நீ மகா சிவராத்திரிங்கிற. உனக்கு மாதம் ஒரு சிவராத்திரி வருது, அதேதான் மகா சிவராத்திரிங்கிற. அதேதான் அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மிகப்பெரியவன் இருட்டு. அந்த இருட்டு உனக்கு சம்பாதியம் என்னது? இந்த பொருள். இதை உருவாக்கி நீ சகலதும் கத்துட்டு நீ அழிஞ்சு போற. இது அழிஞ்சிட்டா வேற பிறவி. இது காக்கிறதுக்கு ஒரு தமிழ் அரசன் வருவான், தமிழ் விநாயகர் வருவார். இப்படிங்கிற ஒரு பொருள். இந்திர ராணி காற்று, ஆகாயம் ஆகாயம், வெட்ட வெளி சிதம்பரம், மீனாட்சி நெருப்பு, வெளிச்சம். வெளிச்சம் ஒரு கருவை உருவாக்கி இருக்கு, நெருப்பு. காமாட்சி மண்ணு, விசாலாட்சி நீர், விசாலாட்சி நீர். இந்த பொருள். தேவி தேவி, கங்கா யமுனா சரஸ்வதி தேவி. டி நெருப்பு, டி நெருப்பு, டி நெருப்பு. யா உடல். அப்போ காற்று, ஆகாயம், இது எல்லாமே இதை உருவாக்கி இருக்கு. அப்போ தேவியா இருக்கணும், தேவியா இருக்கணும். அது நெருப்புக்கு இரையாக கூடாது. அப்ப பாரதத்துல இது தவறு. சனாதன தர்மத்தை அழிக்கிறார்கள். என்னோட தாயோட பொருளை அழிக்கிறாங்க. சீதா, சனிதேவி, பார்வதி, விநாயகர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடல. விநாயகர் தலையை வெட்டி, ஒரு குழந்தையோட தலையை வெட்டி விநாயகரோட தலை வச்ச கதை, அது என்னன்னு இவங்க தெரிஞ்சுக்கிடல. அப்ப பார்வதி தேவிக்கு சங்கர நாராயண காட்சி கொடுத்தது பார்வதி தேவிக்கு மட்டும்தான். அப்ப சங்கரன் யாரு, நாராயண யாருன்னு இந்த பாரத பூமியில தெரிஞ்சுக்கிடல. பொதுவா ஐயப்பன், ஐயப்பன் என்றால் என்ன பொருள்? கலியுகத்துல வருவான். சைவம் என்ன, வைணவம் என்ன, மாவேலி சக்கரவர்த்தி என்ன, வாமன அவதாரம் என்ன, இதை சொல்வதற்கு வருவான். கல்கி பகவான் இந்த பொருளை அக்னியில அழியக்கூடாது, இதை சொல்வதற்கு தான் வருவோம். மச்ச அவதாரம், பாதி சரீரம் மீன், பாதி சரீரம் அரியோடையது, இருட்டு வெளிச்சம். இந்திரராணி காற்று, ஆகாயம். காயத்ரி, ஆகாயம் காயத்ரி. ஒவ்வொரு சரீரத்தை எடுத்திருக்கு. அழகு, மண்ணில புதைப்பது. இது காக்கிறது கனகவேலு, கனகவேலு கல்கி. முகம் அழகு, இது மண்ணில போட்டா முளைச்சி வரும். இது அக்னியில போடக்கூடாது, அதுக்குத்தான் மொட்டை அடிக்கிற சடங்கு. மீனாட்சி நெருப்பு,
இது மூலமா தான் உனக்கு சரீரத்தில் நெருப்பு தோன்றுது. ஒவ்வொரு மனிதனும் பாதத்தை பூமியில வச்சு வரணும். அதுக்குத்தான் பாத யாத்திரை. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். வள்ளி, வள்ளி யாரு? தெய்வ யானை யாரு? ஹரி. பரமசிவன், பார்வதி, விநாயகன். இந்த மூணு பொருளும் ஒண்ணு. இந்த மூணு பொருளும் ஒண்ணு. பரமசிவன், பார்வதி, விநாயகன், இந்த மூணு பொருளும் ஒண்ணு. ஆனா இதுதான் ஹரி. முருகன் ஹரி, பரமசிவன், பார்வதி, விநாயகன், மூணு பொருளும் ஒரு பொருள். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம், வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். சி விநாயகி, வா சரஸ்வதி. இதை அறிஞ்சவன் கல்கி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். வள்ளி விநாயகி. அப்பன் சிதம்பரம். கனக சபை. கனக விநாயகி. கல்கி. திருப்புகழ். எல்லாம் மாதா பிதாவுக்கு. வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம், வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம், வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். அழிவில்லாத ஆட்சியாளர். தமிழ் பிள்ளை, தமிழ் பிள்ளையார். புது வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் அப்படிங்கிறது மனதார வேண்டிக்கிட்டு. அப்ப இந்த பாரத பூமியில ராமர் ஆலயம், பாபர் மசூதி, இது இந்த அரசனோட கதை. ராஜராஜ சோழனே ராஜேந்திர சோழன், அத்தி அப்பன், வரதரு ஹரி, ராஜேந்திர சோழன். நாங்க தான் உருவாக்குனது. ராமர் ஆலயம் உருவாக்குனது நாங்க தான். பாபர் மசூதி உருவாக்குனது நாங்க தான். மீண்டும் நீங்க ராமர் ஆலயம் உருவாக்கிட்டு எங்க ராமா ராமான்னு சொல்லி உடலை எரிப்பதல்ல பாரதம், புதைங்க. புரியுதா? இந்த அண்டம் என்பது உடல் ஆத்மா பொதுவானது. அராம்கோ அரசு, மதீனா ஒவ்வொரு மனித தேகம். உடல் மணலை சமர்ப்பிச்சாதான் இந்து மதம் நிலைச்சி நிற்கும். என்னோட ஆதி சிவன் எரிச்சி சாம்பலை பூசுறத அல்ல, ஐயப்பனுக்கு தான் தெரியும். ஐம்பூதம் என்ன, இந்த ஐ என்ன, பனிலிங்கம் அமர்நாத் என்ன, உத்தரகாசி என்ன, கேதார்நாத் பத்ரிநாத் என்ன, முக்தி நாராயண என்ன, பசுபதிநாத் என்னன்னு இந்த தென்னாட்டில் ஒருவனுக்கு தெரியும். உடல் ஆத்மா அழியக்கூடாது. பாரதம் என்ன செஞ்சுக்கிட்டு வர்றீங்க? பாபர் மசூதி, இந்த பாரதம் உடல் ஆத்மா அழியக்கூடாது. பாபர் வெளிச்சம், பாபர் வெளிச்சம், ஐயப்பனோட தோழன். புத்தியானது யாரோட கெட்டு போக கூடாது. கெட வைக்க காரணம் இதுதான். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் கெட வைக்க. ஆனா இதுக்குத்தான் கட்டுப்பாடு, ஒழுக்கம், திருமணம் எல்லாமே. கள்ளழகர் ஆத்தில இறங்கின கதை
வைகை, வைகை அழியக்கூடாது. மீனாட்சி சொக்கநாதர், அஸ்தம், அஸ்தம் என்ன பொருள்? உத்தரம் என்ன பொருள்? உத்தரம் தர்மசாஸ்தா, உத்தரம் தர்மசாஸ்தா கல்கி ஐயப்பன். அஸ்தம் துர்கை தாய், பரணி தீபம் தாயோடைய துர்கா. கார்த்தியா 6 கார்த்திகை பெண்கள் துர்கா தாய். திருவண்ணாமலை பரணி தீபம் மேல கார்த்திகை தீபம். அண்ணா மலையாருக்கு அரோகரா, அண்ணா மலையாருக்கு அரோகரா கார்த்திகை பகவான். சீர்ணிவாசன், சபரிவாசன், பழமே நீ வாசன், ஞான தண்டாயுத பாணி. புரியுதா? அருணகிரி உடல், மீனாட்சி கிளி அழியக்கூடாது. முக்தி சித்தி அழியக்கூடாது. மாதாபிதாவை மண்ணில் புதைச்சி ஒரு விநாயகர் சிலை, விநாயகி சிலை வைப்பதுதான் பாரதம். அதுக்குத்தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். ஆனா விநாயகர் எல்லாம் கணபதியை புகழ்ந்து ஜலத்துல கொண்டு போடுது பாரதத்தில். அப்பவும் மாதாபிதாவை எரிப்பது தவறு. பாரதம் எழுதிய வித்திய விநாயகர். ஒவ்வொரு உடலும் அழியக்கூடாது. மகாபாரத இதிகாச கதை, உடல் அழியாமல் இருப்பது. மகாபாரதத்தில் போரிட்டு வென்றார்கள். அக்னிக்கு இரையாகிற கதை தான். உடல் என்பது கண்ணும் மண்ணு, அம்பு கதை எல்லாமே இந்த பொருள் அழியக்கூடாது. சரீரம் உடல் ரதம். புத்தர் ஒரு ஜடலத்தை பார்த்து இறங்கி போனாரு. அந்த ஜடலமா போனதே புத்தர் தான். பேரரசன், பேரரசனா இருந்தாலும் அக்னிக்கு இரையாகிட்டா வேற பிறவி. காப்பது பாரதம். கல்கி மாதாபிதா புகழ். இது அழிஞ்சு போனா தாய்க்கு கெட்ட பேரு, தாய்க்கு கெட்ட பேரு, சீதாவுக்கு கெட்ட பேரு. பார்வதி தேவியோட முத்து அழிக்கிற. அதுக்குத்தான் காசியில் மணிகர்ணி காட்டு பார்வதியோட முத்து விழுந்தது. முத்து கங்கால தான் விழுந்தது. கங்கால விழுந்தால் லிங்கம். வெட்டவெளி மறுபடி தோற்றம், வெட்டவெளி மறுபடி தோற்றம். அக்னியரை தேர்ந்தெடுத்து விலை கொடுத்து வாங்குற. கிலோ எவ்வளவு? கிலோ எவ்வளவு? ஆனா பாரத பிரதமர் தாய என்ன செஞ்சாங்க? ராஜீவ்காந்தி என்ன செஞ்சாங்க? வாஜ்பாய் என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் நான் கண்காணிச்சுட்டு தான் வர்றேன். 2002 அதுல இருந்து தொடக்கம் 2023. அப்ப 25 ஆண்டு, 25 ஆண்டு. அப்ப நாளைக்கு தொடக்கம் 26வது ஆண்டு. ஓம் அறிவோம், ஓம் அறிவோம், ஓம் அறிவோம். வள்ளி விநாயகி தெய்வயானே அறிவோம். நடுவனுக்குதான் அரி. அப்ப அரியோட கதை தான் பாரதம் அப்படின்னு இல்லை. உடலாத்மா அழியக்கூடாது. சனாதன தர்மம் பாரதத்தில் மூத்த குழந்தைகள். இது ஏன் கத்துக்கிடல? கலியுகத்தில் வரும். களி உடல். அதுதான் இஸ்லாம் சகோதரர்கள் என்ன சொல்ற? களிமா. உடல் ஆத்மாக்கு தான் வேலை. ஹஜ்ஜி பயணம். அங்க போய் சமாதி ஆகிற நிலை வந்து சமாதி ஆகிடுறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? சிதம்பரம் தரிசனம். இதுதானே காட்டி தெரியுது. சிதம்பரம் ரேகை, கால்பாதம், கைரேகை. இது அக்னிக்கு இரையாக சொல்லிச்சு. காசியில இறந்தால் முக்தி, இறப்ப காட்டி தருது. உடனே இறந்துருதா? எரிச்சாதான் மரணம். அன்னைக்கு செத்துட்டா வேற பிறவி போச்சு. கால் வைக்கிற இடம்லாம் லிங்கம். அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அழியக்கூடாது நெருப்பு. ஐயோ முக்தி சித்தி புத்தி. ஓம் விநாயகன், அரி ஐயப்பன், ஓம் முருகன், விநாயகி தாய் கங்கா யமுனா சரஸ்வதி. அப்போ அகத்தியர் கதை. ஒரு குழந்தை, தாய், தகப்பன். தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த குழந்தையோட கதாபாத்திரம் தான். கோவப்பட்டு போன முருகன் திரும்பி வந்து என்ன சொல்லி கொடுப்பாரு? நாரதர் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியல. நாராயணன் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியல. காந்தி மதி பாறைகள்ல பள்ளி கொண்டிருக்கிற ஒரு அவதாரம். ஒரு கண்ணு பார்த்து, ஒரு கண்ணு சிவலிங்கத்தை காட்டி தருது. அப்பனும் மகனும். அத்தி வரதர் அப்பனும் மகனும். ஓம் அறிவோம்,
அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமாளுக்கு அரோகரா. பாத விநாயகனுக்கு அரோகரா. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, என் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான ஒரு பரிசு இந்த புது வருஷத்துல கொடுக்கலான்னு ஒரு விஷயம் தான். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் அறம்பாடி. அறம்பாடி அறப்புலி. அறப்புலி. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் அர ஓம், ஓம் அர ஓம், ஓம் ஹரி 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 ஓம். அறப்புலீஸ்வரர் கொல்லிமலை அறம்பாடி. அறப்புலி ஈஸ்வரர் கொல்லிமலை. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். கொல்லி. கொல்லி பாவா. கொல்லி பாவா. அறப்புலி. இதுதான். ஏன்னா கொல்லிமலையில பெரிய பெரிய சித்தர்கள் மாந்திரிகவாதிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. கொல்லிமலையில பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள், மை, சித்தி விளையாட்டுகள், அனைத்து பொருளும் கொல்லிப்பாவா, எட்டுகரி அம்மன், இப்படி எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பாரதத்துல ஞானமூர்த்தி ஈஸ்வரர் திருச்செந்தூர் முத்தாரம்மன், எட்டுகரி அம்மன், காரைக்கால் அம்மையார் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்ப இந்த அறப்புலி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அறம்பாடி சித்தர் பாடல், சித்தர் பாடல் படிக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ் கடவுள் யாரு, பாண்டிய அரசன் யாரு, சேர அரசன் என்ன, சோழ அரசன் என்ன, இந்த மூவர்ண கொடி என்ன, இந்த திருவனந்தபுரம் பத்மநாப கோயில் என்ன, சபரிமலை என்ன, குருவாயூரப்பன் என்ன, பகவதி சேத்திரம் கொடுங்கல்லூர் என்ன, சேர்மான் பள்ளிவாசல் என்ன, இந்த கொச்சி நகரில் இடப்பள்ளி என்ன, ஆலுவம் மணப்புறம் சிவராத்திரி என்ன, இந்த வடக்குநாதன் சிவன் ஆலயம், ஆணைகள் எல்லாம் நிப்பாட்டி திருச்சூர் பூரம், இது என்ன பொருள்? அப்ப இந்த பாரதத்துல 10 அவதார கதை, விஷ்ணுவோட 10 அவதார கதை வடநாட்டில் தோன்றப்பட்டதோ இல்ல தென்னாட்டில் தோன்றப்பட்டதோனா கேரள பூமியில இருந்துதான் எல்லாமே உருவாக்கப்பட்டது. விஷ்ணுவோட கதை தான் அந்த பாரதம். அப்ப விஷ்ணுவோட கதை உருவாக்கப்பட்டது கேரளம். அப்ப குருவாயூரப்பன் யாரு, ஞான தண்டாயுதபாணி யாரு, ஐயப்பன் யாரு, அனந்த பத்மநாதன் என்ன, 108 வைணவ ஸ்தலம் என்ன. அப்ப வாழும்போது வைகுண்டம், மண்ணில் மறைஞ்சு லிங்கமாயிட்டா சிவலோகம். அப்போ அக்னிக்கு இறையிட்ட வேற பிறவி. வாழும்போது தேகம் என்பது வைகுண்டம், பதி திருப்பதி கண்பதி, இது அக்னிக்கு இரையாக கூடாது. எரிமேடை சுற்றி போட்டு சாம்பலை கொண்டு கரைச்சி முன்னோர்களை காக்காவாக்கி, ஏன்னா கரிமேகம் பூரா காக்காவா ஆயிடும். பின்ன சாம்பலை கொண்டு கங்காவில் கரைச்சான, ராமேஸ்வரத்தில் கரைச்சான, சீதா பிடிச்ச சிவலிங்கம், ராவணனா இருந்தாலும் வதம் செஞ்சாலும் அக்னிக்கு இரையாக்காம புதைச்சிட்டா. இது இந்த பாயசம் குடிச்சு எல்லாம் இறக்குறாங்க இல்லையா, இந்த பூமியில மண்ணில் மறைஞ்சிட்டா புதைச்சிட்டாச்சுன்னா அவன் வாழ்நாள்ல மறுபடி பாயசம் குடிக்க மாட்டான். ஏன்னா மண்ணில் மறைஞ்சிட்டா உடலுக்கு அழிவு கிடையாது. அந்த ஆத்மா ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளிகிட்ட கேள்வி கேட்கும். வள்ளி விநாயகி, உடல் எதுக்கு தந்த, அழிவதற்கு தந்தனா கரிமேகம் காக்கா பருவி. புதைச்சிட்டா நீ என்னென்ன ஏதாவது செஞ்ச சாட்சி விநாயகி கேட்கும். யானை பேசும், நீ மரணப்பட்டுட்ட செத்துட்டா அனைத்து விலங்குகளும் பேசும். மகனே நீ ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டது முடிஞ்சுது. யானை பேசுவாங்கிட்ட. ஏன்னா நீ வாழும் போது ஒரு உயிரினம் யாரை கூப்பிட்டாலும் ஓடிடுது. அப்ப அதுக்கு பேர் என்ன? அப்ப அதுகிட்ட ஆதி இணங்கினது யாரு, அதற்கு மேல ஏறி அமர்ந்தது யாரு? அப்ப அவனுக்கு தானே தெரியாது என்ன பொருள். குட்டி போடுறது தகப்ப, தாய் லிங்கத்தோட அலையுது, இது என்ன பொருள் தெரியாது. நாட்டியம் ஆடுற சிதம்பரம் என்ன பொருள் தெரியாது. வெள்ளி சபை என்ன, ஆதாய சபை என்ன, தாமர சபை, காந்திமதி என்னன்னு தெரியாது. ஹரிச்சந்திர காந்திமதி வேலை முடிஞ்சது. இந்த தென்னாட்டில இருந்து ஒருத்தன் வருவான்ப்பா, தமிழ்
அதனால 5ஆம் கிளாஸ் வரை 2 ஆண்டு படிச்சவன், நாட்டில் உருப்படாதவன், கிராமத்துக்கும் விளங்காதவன், யாருக்கும் விளங்காதவன், சி 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 அப்படி உள்ளவன் தான் பேசுறேன். இது தவறா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. நீதிபதி ஐயா, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சியாளன் வருவான், கல்கி அவதாரம் வரும் அப்படின்னு சில இளைஞர்கள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளம் மூலமா ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர் வருவான், அப்படி இஸ்லாம் மதம், முகதி அரசு, இயேசு கிறிஸ்து, இந்துக்கள், உடல் ஆத்மா அழியக்கூடாது, இது சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது. அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். இதுதான் சகலதை காட்டி தருது, இதுதான் நீதிமன்றத்துக்கு போகுது, இதுதான் கொலை செய்யுது, இதுதான் திருடுது, இதுதான் செயினை திருட்டு போகுது, எல்லாம் இதுதான். அப்ப இதுக்கு தான் கட்டுப்பாடு. இது எரிஞ்சு போச்சுன்னா நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கப்படுது. காப்பாத்திட சொல்லுங்க, காப்பாத்திட சொல்லுங்க. சிறை என்பது திருந்துவதற்கு, சிறை என்பது திருந்துவதற்கு, போயிட்டு மறுபடியும் குற்றங்கள் செய்வதல்ல. அப்போ ஒரு மந்திரி, ஒரு மாவட்ட ஆட்சியாளர், ஒரு மாவட்ட நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றம், சட்ட ஒழுங்கு, இதுக்கு இத்தனை அமைச்சர்கள், ஒரு நாட்டை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் பதவி, இப்படி எல்லாம் இருந்தாலும் தினம் தினம் சைனா திட்டு போறான், தினம் தினம் கொலை நடக்கு, தினம் தினம் திருடுதான். அப்ப என்ன ஏது யாரும் எதுவும் செய்யக்கூடாதா? தண்டனை கொடுற மாதிரி இருக்குண்டா, எல்லாரும் கடல் தண்டா, வேலை முடிஞ்சுடா. இதாண்டா என்கவுண்டர், எல்லாருக்கும் என்கவுண்டரா, எல்லாரையும் ஜல சமாதி பண்ற வேண்டியது. இதாண்டா அரசனாக்கா, அரசெல்லாம் அன்றைக்கு செஞ்சான். நீ பூமிக்கு வாழலன்னா கடலுக்கு போயிரு, கல்லை கட்டி கொண்டு கடல்ல போட்டுற வேண்டியதான். தாய் தந்த நீ இதை வச்சு மாதா பிதா குரு, அப்ப தெய்வமா இருக்கணும். நீ இந்த தவறுகளை செஞ்சா உன்னை ஏன் பூமியில வச்சிருக்கணும்? பூமிக்கு பாரமா? நீ அச்சுக்கிட்டு போற, உயிர் போச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு போய் எத்தனை நாள் சொகுசா இருந்துருவ? எத்தனை நாள் இருந்தாலும் உன்னை பிடிச்சு கொண்டு போய் உள்ள அடைச்சிருவாங்க. அடுத்த நாள் நாய் பெருவி தான், நாய் பெருவி, சாப்பாடு சங்கிலி உள்ளாட, சாப்பாடு சங்கிலி உள்ளாட. அப்ப நாய் பெருவி எல்லா மனிதனும் வாழும்போது. ஆனா ஒண்ணு எடுத்துக்கிட்டான், மனித அறிவு இருக்கு. எத்தனை அறிவு இருக்கு? விஞ்ஞானம் என்ன சொல்ல 6 அறிவு இருக்கு. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு, 18 அத்தியாயம் பகவத்கீதை. ஒவ்வொரு மனிதனும் உடல், ஆத்மா அழியக்கூடாது. ரதம் ஓடுது, குதிரைக்கு என்ன முக்கியம்? குதிரைக்கு என்னையா முக்கியம்? உடனே காலுமா கையுமா, இதான் முக்கியம். இது உலகத்தையே வளம் வந்து அக்கினிக்குள்ள இறங்கி போனா அஸ்வமேத யாகம் வளர்க்கிறார், அரசனுக்கு தான் தெரியும். அப்ப இந்த அஸ்வமேத யாக கதை, இந்த குதிரை கதை, இந்த அக்னி கதை இந்த பாரத பூமியில யாரும் தெரிஞ்சுக்கிடல. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். தமிழ் பிள்ளையார், இந்த தமிழ் பிள்ளையாருக்கு தான் தெரியும். இந்த பாரதத்துல ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த அக்னிக்கு எறியக்கூடாது. சாதாரணமா போச்சு எரிமேடை கொண்டு போறது. அந்த கரி மேகம், அந்த கூண்டுக்குள்ள இருந்து கரி மேகம் போய் இந்த வெட்ட வெளியில கலந்து, அது அண்டத்துல கடல்ல கலந்து, அது பருவநிலை மாற்றமாயி சென்னையை முக்கிட்டு, தென்னாடுபுறம் முக்கிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம். கரி மேகம், அந்த மேகம் தானே மழை வந்துட்டு உடனே கொடையிடு, உடனே கோட்டை இடு, உடனே ஹெல்மெட் இடு. அப்ப சரீரம் என்பது உன் பாதம் பூமியில பதியலையே, உனக்கு வாயு சக்தி இயங்கலையே. இதை பதிச்சாத்தான் நீ சுவாசிச்சு வாழ்ற வாயு சக்தி உனக்கு கிடைக்கும். நீ செருப்பு போட்டுக்கிட்டு அடுத்த வண்டி வாகனம். அப்போ மரணத்தை நீ ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிடுது. உன் உயிரை காப்பாத்திக்கிட 99 ஆண்டு குதிரை ஓடி இந்திர பதவி அடையணும். இந்திர இருட்டு, ஒவ்வொரு மனிதனும் விநாயகன்.
அதான் இந்திரனோட வாகனம் யானை. யானை அக்னிக்கா போகணும். இது தெரிஞ்சுக்கிடுங்க சகோதர சகோதரிகளே. அழிவில்லாத அரசன் தமிழ் ஆட்சியாளர் பிள்ளையார் தான். தமிழ் பிள்ளை. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் விநாயகன் விநாயகி, மாதா பிதா, மாதாவோட ரத்தம், பிதாவோட சதை, குரு விநாயகன் விநாயகி. அப்ப மாதா பிதாவோட சொல்படி நடந்தால் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை. இப்படி எரிஞ்சு உங்களோட எதிர்காலத்துல சீர்குலைச்சி வேற பிறவியாகி அடுத்தவள மனித பிறவி எடுக்கிறதுக்கு பல யூகங்கள் ஆகும். ஆனா எல்லா பிறவி எடுத்துதான் மனிதன் ஆகிருக்கிய. ஆனா இதே சாதாரணமா அழிக்கிறீங்கள. காக்காவை ஆகிக்கிட்டே இருக்க, ஒவ்வால் ஆகிக்கிட்டே இருக்க. ஆந்தையோட கண்ணு இரவுலதான் கத்துது, உடனே விரட்டிடுவான். ஷோ 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 உனக்கு உணர்த்துது, எரிச்சிடாம பாதுகாத்துக்கோ. எரிச்சிட்டா ஏன் பரவி, எரிச்சிட்டா ஏன் பரவி, எரிச்சிட்டா ஏன் பரவி. நாய் ஊழ விடுது, ஓ ஒண்ணு விரட்டுது. ஐயோ ஏன் பரவி ஆகிறாரு. தூங்குற விழிக்கலன்னா சொந்த பந்தம்லாம் ஆடல் பாடல் வெடியை போட்டு கொண்டு போய் எரிச்சு மொட்டையை போட்டு அது எப்படி வளரும்? காக்கா தான் வரும். சோறு வைப்ப அமாவாசைக்கு. இதுக்கு மண்ணில புதைச்சா மறுபடியும் ஒரு மனிதனா வந்து இந்த பூமியில ஒரு விவசாயம் பண்ணுவான். அதை நீ அழிக்கிற, நீ அறியாமல் அழிக்கிற. நீ அழிச்சிட்டு போ. உனக்கு உடந்ததான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே, அவங்களை எல்லாரும் கையில் வச்சுக்கோ. ராமா என்பது உடல், மதம் கிடையாது. சீதா பத்தினி, அக்னி கரையாக கூடாது. ஓம் ஹரி ஓம்.